سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கிற பொழுது சலாம் சொல்ல வேண்டும் என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்னு சொன்னால் சலாம் சொல்ல வேண்டும் என்பது நாம் எல்லோருமே கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்கிற ஒரு செய்தி. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க பாருங்கள். அபூதாவூதில் பதிவாகி இருக்கிற ஒரு செய்தி. அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கம் பெற தகுதி உடையவர் யார் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் சலாமில் யார் முந்துகிறார்களோ அவர்கள்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம இடத்துல ஒரு மனோநிலை இருக்கும். நம்ம பெரிய படித்தால் நாம் போய் படிக்காத ஒருத்தருக்கு சலாம் சொல்கிறதா, வயதில் நாம் மூத்த ஆள் நாம் போய் வயதில் சிறிய ஒருவருக்கு சலாம் சொல்வதா, அல்லது நான் ஒரு அதிகாரியாக இருக்கிற நான் எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நான் சலாம் சொல்லுவதா என்றெல்லாம் அந்த எண்ணங்கள் நமக்கு ஓடும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சலாத்தில் யார் முந்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது என்று சொல்லித்தருகிற செய்தியை பார்க்கிறோம். அதே போல் மற்றும் ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்னாங்க, சலாத்திலே முந்திக் கொள்ளுவர் அவரிடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவருடைய உள்ளத்தில் பெருமையை விட்டும் அவர் நீங்கி விடுவார். உள்ளத்தில் அவருக்கு பெருமைங்கிறது இல்லாமல் போயிடும். இன்றைக்கி மனுஷன் ஆட்டி வைக்கிறது அதுதானே, நான் 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 அப்படின்னு செய்கிறான்னு சொன்னால் மனிதனுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே உட்காந்துருது. அந்த ஒன்று தானாக வெளியாகும் அப்படின்னு சொன்னாலே சலாத்திலே முந்திக் கொண்டால் அந்த பெருமை என்ன செய்யணும்னு சொன்னால் அவனுடைய உள்ளத்தை விட்டு வெளியாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்கிறாங்க. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க தனக்கு சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க பாருங்கள். என் அருமை மகனே, அவங்கள அப்படி கூப்பிட்றாங்க, என் அருமை மகனே, நீ உமது வீட்டிலே நுழைந்தால், இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம சலாம் சொல்ல மாட்டோம், நம்ம வீடு தானே அப்படின்னு உள்ளே போயிடுவோம். நம்ம வீட்டுக்குள்ளே நாம் நுழைந்தாலும் சலாம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு, எனது அருமை மகனே, நீர் உமது வீட்டில் நுழையும் போது வீட்டாருக்கு சலாம் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைக்கு சொல்லுங்கள், உங்கள் தாய்க்கு சொல்லுங்கள், உங்கள் தகப்பனுக்கு சொல்லுங்கள். வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே செல்லுங்கள். இது அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் பரக்கத்தை ஏற்படுத்த காரணமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்கிறாங்க. சலாம் எவ்வளோ பெரிய மகிமை பாருங்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க இன்னொரு இது நம்ம வீட்டில் இப்போ நம்ம அடுத்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், யாருடைய வீட்டுக்காக நாம் செல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த வீட்டாருக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். நாம் தானே அந்த வீட்டுக்கு போகிறோம், நாம் சலாம் சொல்ல வேண்டும். வீட்டை விட்டு நாம் இப்போ வெளியே வர்றோம், போய் சந்திச்சுட்டு திரும்பி வீட்டை விட்டு வெளியே வர்றோம். வெளியே வருகிற பொழுதும் அந்த வீட்டாருக்கு நாம் சலாம் சொல்லிவிட்டு விடை பெற்று கொள்ள வேண்டும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சலாத்தினுடைய அந்த பெருமையை, அந்த மகிமையை சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். அதே போல் ஒரு சபையும் அப்படித்தான். ஒரு சபைக்கு போகிறோம்னு சொன்னாலும் சபைக்கு நாம் சென்றால் சபையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். சபையை விட்டு நாம் வெளியே கலைகிறோம் அல்லது இடையில நாம் எந்திரிச்சு வர வேண்டியிருக்குன்னு சொன்னால் அனுமதி பெற்றுக்கொண்டு சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்கிறாங்க. ஆக சலாம் என்பது ஒரு அற்புதமான செய்தி. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தவரோ அறியாதவரோ, சிறியவரோ பெரியவரோ, அதிகாரியோ தொழிலாளியோ முதலாளியோ யாராக இருந்தாலும் சரி, நாம் முதலிலே முந்திக் கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு தந்த அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.